பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் அவனது மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, என் அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதை ஒரு நிகழ்வாக நம் வாழ்க்கையின் நேர கழிவுகளாக நாம் நினைத்து விடாமல், இந்த நிகழ்ச்சியில் நாம் எதை செவியேற்கின்றோமோ செவியேற்கக்கூடிய செய்திகளை உள்ளங்களில் பதிய செய்து, உள்ளங்களில் பதிய செய்திய செய்திகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய, பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற துஆவோடு இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய செய்திகளை நாம் உள்வாங்குவோம். இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், சீரழியும் சீர்கெட்டு போகும் இளைஞர் சமூகம் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பு எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கக்கூடிய, நாம் பெறவிருக்கின்ற பருவங்கள் 3 பருவங்கள். இந்த 3 பருவங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பலமும் சக்தியும் பொருந்திய ஒரு பருவம்தான் இந்த வாலிப பருவம், இளமை பருவம் என்பது. நம் வாழ்வின் 3 பருவங்களில் முதல் பருவம் நம்முடைய குழந்தை கால பருவம். நம்முடைய சிறுவயது பருவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்ததை, நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை, எந்த ஒரு சித்தாந்தத்தையும் செயல்படுத்தவோ அல்லது துணிவுடன் எதிர்த்து பேசவோ, நாம் பெற்ற கொள்கையை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யவோ எந்த விதத்திலும் இயலாத ஒரு சக்தி பெறாத ஒரு பருவம் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தைகிட்ட போய் நாம் ஒரு கொள்கையை சொன்னால் முதல் அந்த சிந்தனையிலே உள்ள போவாது. ஒருவேளை உள்ள போனா கூட ஒரு 10 வயசு பையனுக்கு அது துணிவோடு எடுத்து சொல்லக்கூடிய தெம்பும் தைரியமும் அந்த குழந்தைக்கு இருக்காது. உடல் அளவில் வலுவும் மனதளவில் சிந்தனையும் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் அது குறைவாக இருக்கும். மீண்டும் ஒரு 3வது ஒரு பருவம் வருமே, இளமை பருவத்திற்கு பிறகு மறுபடியும் இதே ஒரு பலகீன நிலைக்கு, இதே ஒரு குழந்தை பருவம், மீண்டும் ஒரு குழந்தை பருவமாகவே நாம் மாறுகின்றோம். வயோதிக நிலை என்பது நாம் நினைத்ததை செய்ய முடியாமல், நம்முடைய உடல் அளவிலும் சிந்தனை அளவிலும் நாம் சக்தி குறைந்தவர்களாக, வலிமை குறைந்தவர்களாக, பலவீனமனவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த 2 பருவங்களை விட மிக அற்புதமான ஒரு பருவம் தான் இளமை பருவம் என்பது. இந்த வாலிப பருவம் இருக்கிறதே, இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும் போது, மனித சமூகமே, உங்களை நாம் ஆரம்பத்தில் பலகீனமானவர்களாக நாம் படைத்திருக்கின்றோம். மனித படைப்பு என்பது, ஒரு மனிதனுடைய ஆரம்பம் என்பது பலகீனமான நிலை என்று அல்லாஹ் கூறுகின்றான். மீண்டும் அந்த பலகீனத்திற்கு பிறகு உங்களை குவத்தானவர்களாக, வலிமை மிக்கவர்களாக, சக்தி மிக்கவர்களாக நாம் ஆக்குகின்றோம். அதற்கு அடுத்த நிலை, அந்த சக்தி மிக்க, வலிமை மிக்க பருவத்திலிருந்து மீண்டும் உங்களை பலவீனமாக நாம் மாற்றுகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இறைவன் சொல்லக்கூடிய இந்த பலம் மிக்க இந்த இளமை பருவம் இருக்கிறதே, இதான் உலக அளவில் மிகப்பெரிய வளம் என்று சொல்லலாம். உலகத்தில் எந்த நாடு வளமிக்க நாடு என்று சொன்னால், எந்த நாட்டில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கிறதோ, எந்த நாட்டினுடைய மனித வளத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு, இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது என்று சொன்னால்
அதுதான் மனித வளத்திலேயே மிகச்சிறந்த வளம் என்று சொல்லலாம். அவங்க நாட்டில் எது வேணாலும் இருக்கட்டும், தங்க வளம் இருக்கட்டும், விவசாய வளம் இருக்கட்டும், பொருளாதாரத்தில் மேல இருக்கட்டும், எப்படிப்பட்ட வளத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தாலும் ஒருவேளை அவர்களுடைய நாட்டில் இளைஞர்களுடைய வளம், இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அது வளமிக்க நாடு கிடையாது. ஏன்? அந்த நாட்டினுடைய அடுத்த கட்ட நிலையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சக்தி அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நிலையை அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அந்த நாட்டினுடைய மனித வளம், அந்த நாட்டினுடைய நல்லொழுக்கம், அந்த நாட்டினுடைய இன்னபிற எல்லா வகையான வளர்ச்சிகளையும் எடுத்து செல்லக்கூடிய இந்த இளைஞர் பருவம் ஒரு நாட்டில் இல்லை என்று சொன்னால் அது அடுத்த கட்ட நகர்வில் அது தோல்வியடைகிறது என்று பொருள். ஆக மிகச்சிறந்த வளம் என்பது மனித வளம் என்று சொல்லலாம். அந்த மனித வளத்தில் மிகச்சிறந்த வளம் என்று சொன்னால் அதுதான் இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை பற்றி இந்த உலக அளவில் சிறந்தவர்களாக, உலக அளவில் வலிமை மிக்கவர்களாக கருதப்படுவதனால்தான் இன்றைக்கு எல்லோராலும் விரும்பக்கூடிய எல்லா கொள்கை சித்தாந்தம் பேசக்கூடிய மக்களாலும் ஈர்க்கப்பட வேண்டிய ஒரு குறிக்கோளாக இருப்பவர்கள் தான் அந்த இளைஞர்கள். எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் முதல் இளைஞர்களை கவருவதற்கு முயற்சி செய்வார்கள். என்ன காரணம்? நினைத்ததை நினைத்த நேரத்தில், நினைத்த மாத்திரத்தில் செயல்படுத்தக்கூடிய சக்தி அவர்களிடத்தில் இருப்பதினால் இந்த இளைஞர்களுடைய பருவம், இந்த இளைஞர்களுடைய சக்தி என்பது மிக அற்புதமான ஒன்று. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம நாட்டில், நம்முடைய ஊர்ல என்ன நிலைமேண்டு முதல் இதை நிறைய நான் செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த தலைப்பு ஏன் நமக்கு கொடுத்திருக்காங்க? நீங்க எடுத்த உடனே பார்த்திருக்கலாம், சீரழியும் இளைஞர் சமூகம். நம்ம வீட்டில் பிள்ளை நல்லா தானே இருக்கான், நல்லா காலேஜ் போயிட்டு வரான், வீட்டுக்கு வந்தா என்ன செய்யறான், வெள்ளிக்கிழமை வந்தா தொழுவுறான், பிள்ளை நம்மளை பார்த்தா சலாஞ்சோறான், அவன் நல்ல பிள்ளையா தானே இருக்கான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இளைஞர்களுடைய நிலை என்ன என்பதை ஒரே ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதனாலதான் இன்னைக்கு இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவணியாபுரம் ஆடுதுறை மட்டுமல்ல, இந்த தலைப்பை தமிழகம் முழுவதும், ஏன் இந்திய தேசம் முழுவதும் பேசப்பட வேண்டிய ஒரு அவசியமான, ஒரு அத்தியாவசியமான ஒரு கருப்பொருளாக நாம் பார்க்கின்றோம். நம்ம மாவட்டத்தில்ங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்பு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன சம்பவம்? ஒரு பையன், அவனுக்கு வயசு என்ன தெரியுங்களா? கவனமா கேளுங்க என் தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே. இந்த நிலை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கும் ஏற்படலாம். எங்கோ நடக்கல, இது நம்ம மாவட்டத்தில் நடந்ததுங்க. ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள பையன் அவன் என்ன செய்யறான், ஒரு பொண்ணை போய் அவன் விரும்புறான், காதலிக்கிறான். காதலிக்கக்கூடிய அந்த குடும்பத்தவர்கள் அந்த பையனை கூப்பிட்டு எச்சரிக்கின்றார்கள். அவன் செவியா இருக்கிற மாதிரி இல்லை. மீண்டும் அவனுடைய தொடர்பு நீளுகிறது. அந்த தொடர்பு ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல ஃபேமிலி. ஆனா இதுல என்ன முக்கியம்? இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம பேச போறோமே, இந்த செய்திகளும் இந்த தகவல்களும் அந்த பெற்றோருக்கோ அந்த பிள்ளைகளுக்கோ இதற்கு முன்புள்ள சமூகமும் தற்போது இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தும் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. ஒருவேளை செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விருப்பு வெறுப்பில்லாமல், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை கூடுதல் குறைவில்லாமல் உள்ளது உள்ளபடி தூய இஸ்லாமிய மார்க்கத்தை கல்வி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இருந்தால், அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையை பற்றியும் நல்லொழுக்கத்தை பற்றியும் அவர்களுக்கு போதித்திருந்தால், அந்த பிள்ளையும் அந்த குடும்பம் இன்றைக்கு கண்ணியமாக நல்லொழுக்கம் உள்ள குடும்பமாக திகழ்ந்திருக்கும். இன்னைக்கு நம்ம ஆவணியாபுரத்தில் எவ்வளவு பேருக்கு தெரியுங்களா? சீரழியும் இளைஞர் சமூகம் என்ற தலைப்பை கேட்பதற்கு, நம்மளை பத்தி, நம்ம இளைஞர் சமூகத்தை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கேட்பதற்கு எத்தனை இளைஞர்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். எங்க அண்ணன் சாவதி பாய் உட்கார்ந்துருக்காரு. எத்தனை இளைஞர்கள் இந்த ஆவணியாபுரத்தில் இருக்கிறாங்க. இந்த இளைஞர்களை எங்க பார்க்கலாம் தெரியுமா? ஆவணியாபுரத்தில். என் அன்பிற்குரிய இளைஞர்களே, பெரியோர்களே, இதே ஆவணியாபுரம் ஆடுதுறையில் இளைஞர்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டுமா? ஒரு இடத்துல பார்க்கலாம், கல்யாண வீட்டில் பார்க்கலாங்க.
ஒரே கலர் சட்டை, எல்லாம் ஜிகி ஜிகி நிற்பாங்க. ரோஸ் கலர் சட்டை போட்டு ஒரு வேசியை உடுத்திக்கிட்டு ஒரு கையிலே உடுத்திக்கிட்டு நிற்பாங்க. 40 பேர் 50 பேர் நிற்பாங்க. இந்த அற்பமான உலக இன்பத்திற்காக வேண்டி திளைக்கக்கூடிய ஒரு இளைஞர் சமூகம் தன் வாழ்வினுடைய முக்கியமான கட்டத்தை கடக்க வேண்டிய இளைஞர் சமூகம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்வரவில்லை. அவர்களுடைய பெற்றோர்களும் அதை தூண்டவில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த வீதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை கேட்பதற்கு இந்த தெருவில் இருக்கக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் சொல்லி இருப்பார்கள் பிள்ளைகளிடத்தில், தெருவில் போய் நிக்காதரா, ஊர் சுத்தாதே, திண்ணிக்கு திண்ணி உட்கார்ந்து பலா கழுவாதே, காலத்தை வீணடிக்காதே, சினிமா மோகத்தில் இருக்காதே. தௌஹீத் ஜமாத் ஒரு பயானை ஏற்பாடு செய்திருக்கு, அந்த பயானை போய் கேட்டு வாழ்க்கையில திருந்து என்று சொல்லக்கூடிய இந்த தெருவில் உள்ள பெற்றோர்கள் எத்தனை இருப்பார்கள்? இல்லை. இல்லாதனுடைய விளைவு நம்ம மாவட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கு மீண்டும் வருகிறேன். அவன் என்ன பண்றாங்க, ஒரு பொண்ணை லவ் பண்றான், காதலிக்கிறான். அந்த குடும்பத்தவர்கள் அவனை எச்சரிக்கின்றார்கள், அவன் காதல வாங்குற மாதிரி இல்லை. பிறகு அந்த குடும்பத்தில் உள்ள பசங்க 3 பேர் கூப்பிட்டு, தம்பி வா பேசலாம், ஏன் அவசரப்படுற, உன் வாழ்க்கை எவ்வளோ இருக்குது, பெண்ணு வயசு கூட வாங்க. அவனை அந்த பையனுக்கு உணர்த்துவதற்காக கூப்பிடுறாங்க. இவன் என்ன செய்யறான், போறான். 3 பேர்த்த வர சொல்றான் இவன் இடத்துக்கு. அந்த பெண்ணுடைய குடும்பத்தவர்கள் 3 பேர் அங்க போறாங்க. போனா இவன் என்ன செய்யறான் தெரியுங்களா, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க முடிய பின்னடியிலேருந்து பெரிய வீச்சருவாள் தூக்குறாங்க. அருவாளை தூக்கி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பேச்சுவார்த்தை நடத்த வந்த அந்த மக்களை, அந்த வாலிபர்களை கண்ணாம்னா வெட்டுறாங்க சரமாரியா. இதை தடுப்பதற்காக பெற்ற தாய் வருகிறாள். தன் மகன் செய்யக்கூடிய இந்த அநியாயமான மோசமான காரியத்தை தடுப்பதற்காக, தம்பி வெட்டாதரா, கத்தியால வெட்டாங்க, நாசமா போயிரும், வாழ்க்கை போயிரும் தடுக்க வரா ஒரு தாய். அந்த தாய் என்று பாராமல் இந்த உலகத்தில் தன்னை சுமந்து பெற்றெடுத்த அல்லாஹ்வால் மிக உயர்ந்த கண்ணியமாக சொல்லப்படக்கூடிய தாயையும் அவன் தன்னுடைய கரத்தில் உள்ள அருவாளால் கத்தியால் அவன் சரமாரியாக வெட்டுகிறான் என்று சொன்னால், இளைஞர் சமூகம் நல்வழி பெறுகிட்டு இருக்கிறதா அல்லது இளைஞர் சமூகம் நாசமாகி கொண்டிருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாமிய சமூகத்துடைய நிலைமை இது. வெட்டுனவன் முஸ்லீமோ, பேச்சுவார்த்தை நடத்த வந்த ஆளு முஸ்லீமோ, வெட்டுப்பட்ட தாய் முஸ்லீமோ, எல்லாம் மறுநாள் காலையில் வருதுங்க. இந்த பேச்சுங்க ரொம்ப குறைச்சி ஓ உண்டு கிடக்கு சந்த மாதிரி. எல்லாம் இளைஞர்கள் பேசுறது, இளைஞர் ஃபுல்லாக பேசி நிற்கிறாங்க. ஜேபர்லி வயசான அர்த்தம் கேட்டுட்டு இருக்கு. கோன்னு கிடக்க ஜேபர்லி, எங்க ஒரு இளைஞரை நிற்க வைக்காதீங்க. சகந்தியம் பாய் நீங்க பார்த்துக்கங்க போங்க. அப்ப என்ன நடக்குதுங்க, அந்த குடும்பமே இன்னைக்கு தலை குனிந்து பத்திரிகையில வருது, பாலிமார் நியூஸ்ல வருது. இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய இத்தனை வருட கண்ணியமான மரியாதை எல்லாம் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்களுக்கு இந்த மார்க்கம் சென்றடையவில்லை. இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற தகவல் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானே, மிக அந்தஸ்துக்குரிய மிகவும் சக்தியும் உயர்வும் மிக்க குவத்தான பருவம் என்று சொல்லுகின்றானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் குகைவாசிகளாக இருந்தார்களே, தௌஹீதை சொல்வதற்காக, ஏகத்துவத்தை கொள்கையை சொல்வதற்காக தன்னுடைய நாட்டை கடந்து சென்று குகையில் தஞ்சமடைந்தார்களே, அந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில், இன்னும் எண்ணற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லக்கூடிய நேரத்தில், இவர்கள் எல்லாம் வாலிபர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் ஏன் மிகவும் குறிப்பாக அல்லாஹ் கூறுகின்றான்? வாலிபர்கள் தான் தன்னுடைய தௌஹீதை, தன்னுடைய கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ சிந்தனையை, மன வலிமையையும் உடல் வலிமையையும் ஒன்று சேர்த்து இணைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதற்கும் எவனுக்கும் அஞ்சாமல் சொல்லக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவம் சரியாக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இந்த பருவம் மிக அழகான முறையில் அவர்கள் கையாண்டார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் அவர்கள் நல்லதொரு அமல்கள் செய்தவர்களாக
நாளை மறுமையில் மிகச்சிறந்த இறைவனுடைய உயர்ந்த பரிசை பெறுபவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். என் அன்பிற்குரிய தாய்மார்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிள்ளைகள் இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கலாம். உங்க பிள்ளை தொழுறானான்னு பாருங்க. உங்க பிள்ளைகளிடத்தில் தொழுகை இபாதத்துகள் இருக்கிறதா என்பது பாருங்கள். பிள்ளை காலேஜ் போயிட்டு வந்து தூங்குனா நம்ம ஏன் எழுப்புனா என்னன்னு கேட்டா கூட நம்முடைய மதரசா மாணவர்களுடைய பெற்றோர்கிட்ட நான் கேட்கிறேன், என்னங்க நம்மள்ட்ட ஓதுன பிள்ளைங்க இது வரைக்கும் ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒவ்வொரு வருஷமும் 30 பேர் படிச்சுட்டு வெளியாகிறான். 100 மாணவர்கள் போற மாணவர்கள் போனவன் பார்த்தீங்கன்னா 300 பேர் இருப்பான் நம்மள்ட்ட ஓதிட்டு போய். அந்த பெற்றோர்களை எங்கேயாவது சந்தித்தால் எங்க பிள்ளை பள்ளியாசி பக்கமா வரமாட்டேங்கிறேன்னா, இல்ல பாய் காலேஜுக்கு போயிட்டான். சரிம்மா லீவ்ல வந்தா எங்க பாய் தூங்குறான் பிள்ளை, எழுப்ப மனசு இல்லை பிள்ளைக்கு. பிள்ளை காலேஜ்ல இருந்து வந்த பிள்ளை 10 மணி வரைக்கும் தூங்குறானா. தாய் சொல்றது பிள்ளை இப்பதான் பாய் வந்திருக்கான், ஒரு நாள் தூங்கிட்டோன்னு விட்டுறது. நாளை மறுமையில் இதே உன்னுடைய பிள்ளை நரகத்தில் கண் முன்னால் பொசுங்கக்கூடிய நேரம் வந்தால் நேரம் வரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவேதான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மனித சமூகமே, உன்னையும் உன் குடும்பத்தவர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த 2 வார்த்தையும் அல்லாஹ் இணைத்து சொல்லுகின்றான். உன்னையும் பார்த்துக்க, உன் குடும்பத்தையும் பார்த்துக்க. நீ மட்டும் தொழுது சொர்க்கம் போலாம் நினைக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் இதே நிலை உனக்கு மாறாக அமைந்துவிடும். இன்றைக்கு நிலைமை என்ன? இந்த பிள்ளைகள் நல்லொழுக்கம் இல்லாத பிள்ளைகளாக வளர்வதனால் மிகப்பெரிய இழிவை உலகிலும் மறுமையிலும் சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும். ஆனால் அவர்கள் நல்லோர்களாக வாழ்ந்தால், என் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, இளைஞர் சமூகமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் யௌமுல் கியாமா, இந்த கியாமத்துடைய தினத்தில் மறுமை நாளிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத ஒரு நாள் இருக்கும். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு ஒரு அருமையான மரம், இரவு நேரத்தில் கூட இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு ஆசையா இருந்துச்சு. வந்தோடனே உட்கார்ந்தேன். ஒரு அழகான ஒரு ரம்மியமான தென்றல் காற்று. இதே வெயில்ல எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. 12 மணி பகல் பொழுதுல உச்சி வெயில் இந்த தெரு எப்படி இருக்கும்? ஆடு மாடு கூட இந்த மரத்துக்கிட்ட ஒதுங்கி நீங்க பார்க்கலாம் இல்லையா? இவ்வளவு கண்ணுக்கு, அதாவது என்ன சொல்றதுங்க, அது கணக்கில் எண்ண முடியாத மனித அறிவுகளால் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியன். ஆனால் மறுமை நாளிலோ மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் மிக தூரம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிக அருகில் சூரியன் வந்த நிலையில் இந்த பூமிகள் எல்லாம் தகித்து நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு நிழல் மட்டும் இருக்கும். அந்த வெயில் கடுமையான வெப்பமான நேரத்தில் மனிதர்களுடைய மூளைகள் எல்லாம் கருகி உருகி ஊத்தக்கூடிய நேரம் என்று சொன்னார்கள். ஊத்துங்க, ஊத்தும். இன்றைக்கு நம்ம வெயிலுடைய வெப்பத்தை சொல்றோமே, அதிகபட்சம் எவ்வளவு வெப்பம் சொல்றாங்க? 40 டிகிரி 41 டிகிரிங்கிறோம், செல்சியஸோ டிகிரியோ சொல்லுவாங்க. இது 55 60 எல்லாம் தாண்டிச்சுன்னு வச்சுங்க, மனிதர்கள் மயக்கம் போட்டு கீழே வந்துருவாங்க. 60 எல்லாம் தாண்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு வெப்பம். நம்மளால என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ இயலாது. சுருண்டு மயக்கமுற்று அங்கேயே மரணம் அடையக்கூடிய நேரம் விளைவு ஏற்படும். ஆனால் இந்த கியாமத்துடைய நாளுடைய அந்த வெயில் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, அந்த வெப்பத்தின் விளைவாக மனிதர்கள் எல்லாம் மூழ்கும் அளவிற்கு வியர்வையில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அந்த கடும் வெப்பமான நேரத்தில் எந்த ஒரு நிழலும் இல்லாத ஒரு அற்புதம், ஒரு எந்த நிழலும் இல்லாத மிக கொடூரமான நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த அரிசி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அந்த நாற்காலி இருக்கிறது, அந்த ரஹ்மானுடைய அரிசியுடைய நிழலை அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ் அக்பர். 7 கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். அந்த 7 கூட்டத்தவர்களுக்கு, அந்த 7 கூட்டத்தவர்களில் ஒரு கூட்டத்தவர்கள் தான் வாலிபர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த வாலிபன் தன்னுடைய வாழ்நாளில் வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கவனம் செலுத்தி
தன் வாழ்வை வீணடிக்காமல் அல்லாஹ் எதை எங்களுக்கு கட்டளையிட்டான், அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், அல்லாஹ் எதை விட்டும் நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் தடை செய்திருக்கின்றான், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எங்களுக்கு போதித்தார்கள், எப்படி வாழ்ந்தால் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நசியத் செய்தார்கள் என்ற தேடலின் விளைவாக ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்நாளை இபாதத்துகளில் கழிக்கின்றான் என்று சொன்னால் அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் தன்னுடைய நிழலை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய அரிசுடைய நிழலை தருவதாக. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுகின்றார்கள்? எத்தனை வாலிபர்களுக்கு இந்த ஆசை இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்படி வாழணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று எத்தனை பிள்ளைகள் ஆசைப்பட்டிருப்பார்கள். என்னைக்கேனும் ஒரு நாள் வாலிப ஆணோ அல்லது வாலிப இளைஞரோ இளைஞியோ அல்லாஹ்விடத்தில் கையேந்தி உங்களுடைய உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம், மனசாட்சியோடு இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்றேனும் ஒரு நாள் இறைவா, இதோ நான் உன்னை வணங்குகின்றேன், என் வாலிப பருவத்தை ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் தப்பித்தவனாக, ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் நான் பாதுகாக்கப்பட்டவனாக ரஹ்மானே இதோ உன்னை நான் வணங்குகின்றேன், உன்னை தொழுகின்றேன், உனக்கு நோன்பு வைக்கின்றேன், உன்னுடைய வழியில் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன், தௌஹீது கொள்கையில் உறுதியாக இருக்கின்றேன். இறைவா, நாளை மறுமையில் நிழலே இல்லாத உன்னுடைய அரிசுடைய நிழலை ரஹ்மானே எங்களுக்கு தாய் என்று எத்தனை நபர்கள் கேட்டிருப்பார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக இந்த பிரார்த்தனை செய்திருப்பீர்கள். வாழ்க்கை பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. மனம் போன போக்குல, சிந்தனை போன போக்குல நம்ம வாழ்க்கை எங்கேயோ போய்கிட்டு இருக்குங்கிறது தாங்க இன்னைக்கு உண்மை. இன்னைக்கு இந்த பயானை கேட்டுட்டு இருப்பவங்கள கூட பெரும்பான்மையானவர்கள் இதை செவியேற்று மறக்கும் சமூகமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செவியேற்ற செய்தியை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் இந்த ரெண்டு தௌஹீது பள்ளியும் இன்றைக்கு ஆவணியா மரத்தில் ஒவ்வொரு வக்து தொழுகையும் முழுமையடைந்து கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை. தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுடைய கணவரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களையும் நீங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பினால் பள்ளிவாசல் இடம் பத்தாதுங்க. 10 வருடத்திற்கு முன்பு தொழுகைக்கு பார்த்த அதே தொழுகையாளிகள் பள்ளிவாசல்ல. இளைஞர்கள் இந்த ஊரில் இல்லையா? இளைஞர்களுடைய நிலை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ற ஒரு சஹாபி இருந்தார்களே, உமர் ரலியல்லாஹுடைய மகனார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய தேடல் என்ன? இந்த உலகத்தினுடைய இன்பம், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசம், இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி, சினிமா, மோகம், ஆடல், பாடல், இசை, போதை என்ற இந்த உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கடுமையான இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தௌஹீதுடைய கொள்கையை, மனிதநேய கொள்கையை, ஒரே இறைவன் ஒரே குலம் என்ற இந்த சித்தாந்தத்தை அளிப்பதற்காக பாசிச கும்பல் என்ன செய்கிறது? அன்றைக்கு இருந்த பாசிச கூட்டம் எதிர்க்கின்றார்கள். நபியையும் நபியினுடைய கூட்டத்தவர்களையும் அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகின்றார்கள். அதனுடைய விளைவாக போர் தொடுக்கின்றார்கள். அப்படி தொடுக்கப்பட்ட போரில் ஒன்றுதான் பத்ர் யுத்தம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள், இருப்பவர்களும் வயோதிகர்களாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இந்த போருக்காக நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள், இறைவனுடைய பாதையில் போர் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னார்களே. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, நான் இந்த போர்ல கலந்துக்கிறேன்னு ஆசைப்படுறாங்க. போர்னா என்னங்க? சும்மா போய் நின்றுட்டு வரதா? இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சின்னு போயிட்டு அப்படி போயிட்டு வரதா? இறங்கினவனையே தண்ணி பாட்டல், தலைக்கு ஒரு தொப்பி, போனவனையே விசிறி, ஒரு ஆள் விசிறி கொடுத்துட்டு இருக்காருங்க. ஒரு காலத்துல பாத்தீங்களா? வெயில் அடிக்க எல்லாத்துக்கும் விசிறி, அட்டை விசிறி, விசிறிக்குங்க தான் விசிறி. அதுக்கு பிறகு போன கஞ்சி, இப்போ நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி கஞ்சி, நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு வந்து ஒரு ஆள் நம்ம சொல்லுது, பாய் சூப்பராக இருக்கு, போய் குடிங்கிறான். நம்ம திரும்பி நாம் போகிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு கஞ்சி. 2 அண்டா காலி கஞ்சி.
நம்ம இதுதான் பெரிய பெரிய தியாகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? போர் என்றால் என்ன தெரியுமா? எதிரிகள் குமிந்து நிற்கின்றார்கள், ஆயுத பலத்தோடும் ஆள் பலத்தோடும் நின்று கொண்டிருக்கிறார்கள் பத்ர் யுத்தத்தில். இதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்துகின்றார்கள். இறைவா, ரஹ்மானே, இரட்சகனே, எனக்கு நீ உதவி செய்யாவிட்டால், எங்களுக்கு நீ உதவி செய்யாவிட்டால் இறைவா, இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு மிச்சம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்களே. இவ்வளவுதான் இந்த இஸ்லாமிய சமூகமே இருந்தது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட சூழலில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போருக்கு வருகிறேன் என்று சொல்லி. போனா மௌத்து தாங்க, போனா மௌத்து தான். கண்ணு முன்னாடி மரணம் நிக்குது, ஆயுதம் இல்ல, இருக்கிறதெல்லாம் அத்தா வாப்பாவா நிக்குது, தாத்தாவா நிக்குது, எல்லாம் போர் பயிற்சி இல்லாத ஆளு. இந்த நிலையில் அப்துல்லாஹ் இப்னு வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே வரேண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி சின்ன பிள்ளை, சிறு பிள்ளையா இருக்க போன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. பிறகு ஒரு யுத்தம் வருகிறது, உஹது யுத்தம். அந்த நேரத்திலும் வந்து நிற்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவனுடைய பாதையில் போர் செய்வதற்கு நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அதாவது ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்தார்கள். என் இளைஞர் சமூகமே, எனது அன்பிற்குரிய இளைஞர்களே, இளைஞர்களே, உங்களுடைய வாழ்நாளை எதற்காக நீங்கள் அர்ப்பணம் செய்கிறீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றானே, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா, என் தொழுகை, வ நுஸ்கி என்னுடைய இன்னபிற வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய நான் உயிர் வாழ்வது, வ மமாத்தி இறைவா என்னுடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்ற வார்த்தை. இது வெறுமனே தொழுகையில ஓதுறதா, அல்லது வெறுமனே மேடையில் பேசுவதா, அல்லது வெறுமனே இது வார்த்தையா? ஒரு மூமினுடைய உயிரோட்டம் அல்லவா இந்த வார்த்தை? ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை பிடிப்பல்லவா இந்த வார்த்தை? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இறைவா, இதோ நான் என்னையே நான் உனக்கு அர்ப்பணை செய்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உண்மைப்படுத்தினார்களே அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள். அப்பவும் ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புனாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹந்தக் என்ற யுத்தம் என்று நினைக்கிறேன், அதில் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். அவர்களும் போர் செய்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய அருளால். இந்த அளவிற்கு சஹாபாக்கள், முஸஅப் பின் உமைர், பல ஜுமால கேள்விப்பட்டிருப்பீங்க யாருண்டு. செல்வத்திலும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலும் ஆசாபாசங்களும் திளைத்து கொண்டிருந்த ஒரு இளைஞர். எதிலும் குறையில்லை, அழகில் குறையில்லை, செல்வத்தில் குறையில்லை, அந்தஸ்தில் குறையில்லை, குலப்பெருமையில குறையில்லை, எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு செவியில் செய்தி கிடைக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற இந்த தௌஹீது கிடைக்கிறது. அவ்வளவுதாங்க. கிடைத்த மாத்திரத்தில் தௌஹீதை ஏற்றுக்கொண்டார்களே. ஏற்றுக்கொண்ட அந்த ஏகத்துவ கொலைக்காக அவர் செய்த தியாகம் என்ன தெரியுமா? என் அன்பிற்குரிய தௌஹீதை ஏற்றுக்கொண்ட இளைஞர்களே, உங்களை பார்த்து இந்த செய்தியை நாம் சொல்லுகின்றோம், எனக்கு நானும் சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு நம்மளும் தௌஹீதை ஏற்றுக்கிட்டோம். இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நாம் செய்த தியாகம் என்ன சொல்லுங்க பாப்போம். நானோ நீங்களோ என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம்? ஒரு சேரை தூக்கி போடவா அப்படின்னு பயானுக்கு போட்டா கூட காலத்துக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் தாங்க பார்க்கலாம். பல இடங்கள்ல 5:45 வரைக்கும் ஒரு பயானு போட்டா நம்ம தான் நிக்கணும், யாரும் வர மாட்டாங்க. நான் அல்லாவுடைய நாள் ஆவணியாபுரத்தில் ஒரு 10 பிள்ளைங்க நின்றுச்சு, எல்லாம் மாட்டி நல்லா ஹெல்ப் பண்றாங்களாமா, மாஷா அல்லாஹ். சில ஊர்ல பார்த்தா அந்த 3 பேர் தான் நிற்பாங்க, தலைவர் பொறுப்பு வந்து இல்லை, நீனே செய்யுமா, அவ்வளவுதான், நம்ம தான் கடைசி வரைக்கும் நிக்கணும். இந்த அளவிற்கு எதையும் செய்வதற்கு துணிவில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எங்க ஃபஜ்ர் தொழுவுறமாங்க இன்றைக்கு இளைஞர்கள், ஃபஜ்ர் தொழுவுறமா இன்னைக்கு? இந்த ஃபஜ்ர் தொழுகைக்காக நம்முடைய தொழுகையை தியாகம் செய்கிறோமா? நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்கிறோமா? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. தூக்கம் சிறந்ததுதான், மனிதனுக்கு தேவைதான். ஆனால் இந்த தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அஸ்ஸலாத், இந்த தொழுகை கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட சிறந்தது என்று டிக்ளேர் பண்ண சொன்னாங்களே. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான அருள் நிறைந்த தொழுகை என்று சொன்னார்களே. இவ்வளவு ஏங்க இந்த உலக காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைக்கு காசு செலவு பண்றோம், படிக்க வைக்கிறோம், என்னென்னமா பண்றோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு பாத்தீங்களா, இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வானம் பூமியை விட சிறந்தது என்று சொன்னார்கள்.
அவ்வளவு செல்வங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த வானமும் பூமியும் எவ்வளவு ஒர்த்தம், எவ்வளவு மதிப்பு மிக்கதோ, இதைவிட மதிப்பு மிக்கது ஃபஜ்ருடைய முன்சினத் என்று சொன்னாங்களே. எந்த தாயாச்சும் இங்க இருப்பவர்கள் இனியும் அந்த மாதிரி வாழணும்னு நினைச்சிடாதீங்க. நாளை மறுமையில் நிச்சயமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களும் இந்த இளைஞர் சமூகமும் நாளை அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், இறைவா, எங்கள் ஊர் மக்களுக்கு நாங்கள் தௌஹீதை சொல்லிவிட்டோம், எங்கள் ஊர் மக்களுக்கு உன்னுடைய செய்திகளை நாங்கள் எத்தி வைத்தோம் என்று மக்கள் நாளை மறுமையில் சாட்சி சொல்வார்கள். நாம பதில் சொல்றதுக்கு வழி இல்லாமல் நிற்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்அப் பின் உமைர் அவர்கள் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், செய்த தியாகங்கள் பல உண்டு. அதுல ஒரே ஒரு சம்பவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க மூத்தா போற சம்பவம். போரில் மரணித்து விடுகின்றார்கள். மரணித்த பிறகு அவர்களை அடக்கம் செய்வதற்காக, அவர்களுடைய உடலை மூடுவதற்காக துணியை வைத்தால் தலையை மூடுனா காலு தெரியுது, காலை மூடுனா தலை தெரியுதுங்க. அவ்வளவு குறைவான துணி. இலையை போட்டு மூடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இவ்வளவு தியாகத்தை செய்தவர்கள். இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய இன்பம், இந்த உலகத்தினுடைய செல்வம், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம், அல்லாஹ் நாளை மறுமையில் தரவிருக்கின்ற சொர்க்கம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இளம் வயதிலேயே எல்லா தியாகமும் செய்து, ஏன் தன்னுடைய இன்னுயிரையும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதுக்கு உற்பத்தி தந்தார்கள், ஷஹீதாக்கி தந்தார்களே. அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரையே அர்ப்பணம் செய்தார்களே, ஷஹாதத்தானார்களே. முஸஅப் பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இளைஞர் அல்லவா? இதையெல்லாம் நம்முடைய இளைஞர் சமூகம் இன்றைக்கு பார்க்கலைங்க. நம்மால பார்க்கிறது என்ன தெரியுங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய வாழ்வை நிர்ணயிப்பது என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய இளைஞருடைய வாழ்வை நிர்ணயிக்கின்றார்களா? அல்லது இன்றைய இளைஞர் சமூகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்வியல் முன்னோடியாக மாடலாக எடுத்துக்கொண்டார்களா? பெயர்ல இப்ராஹிமோ, பெயர்ல இஸ்மாயில், பெயர்ல யூசுப், பெயர்ல முஹம்மது, பெயர்ல அப்துல்லா, பெயர்ல அப்துர் ரஹ்மான், பெயர்ல உமர், பெயர்ல அபூபக்கர், எந்த நபி எந்த நபியினுடைய தோழரை பற்றியாவது நீ தெரிந்து கொண்டாயா? டேய், எனக்கு ஏன்டா அந்த பேர் வச்சீங்க? ஏதேனும் ஒரு இளைஞன் எனக்கு ஏன் இந்த பேர் வச்சீங்க? இந்த பேருக்குரியவர் யார்? இப்ராஹிம் யார்? இஸ்மாயில் யார்? யூசுப் யார்? சுலைமான் யார்? முஹம்மது யார்? இந்த பெயரு குறித்தான இந்த பெயரு அந்தஸ்துக்குரிய பெயராக ஏன் மாறியது? ஏன் உலகம் ஃபுல்லா முகமதுன்னு வைக்கிறீங்க? எனக்கு ஏன் வச்சீங்கம்மா? ஏதேனும் ஒரு இளைஞன் சிந்தித்திருப்பான? ஒரு ஆயிஷா, ஒரு ஹதீஜா, ஒரு மரியம், ஒரு என்ன சொல்றதுங்க ஆசியா, யாராச்சும் ஒரு பெண் சிந்திச்சு இருக்குமா? எனக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க? இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார்? கற்புக்காக தன் வாழ்வை அர்ப்பணம் செய்தார்களே. அல்லாஹ் அக்பர். இறைவனுடைய பாதையில் தன் வாழ்வை எல்லா வகையிலும் தியாகம் செய்தார்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொண்டதா இந்த சமூகம்? இவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மாடல் கிடையாதுங்க. இவங்களுக்கு மாடல்லாம் என்ன தெரியுமா? சினிமா நடிகர்கள் தான். இதை நான் மேடை பேச்சுக்காகவும் எனக்கு தரப்பட்ட தலைப்புக்காக சொல்லலைங்க. நான் மதரசாவுடைய ஆசிரியர். மதரசாவுடைய மாணவர்களுக்குன்னு ஒரு குழுமம் இருக்குங்க. அதில் பெற்றோர்களுடைய நம்பர் நம்ம சேர்த்துருப்போம். இந்த நம்பர்ஸ் நம்மள்ட்ட சேவ் பண்ணாதான் வரும். எனக்கு பொதுவாகவே இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் நேரம் செலவிட டைம் இல்லை, பார்க்கவும் பிடிக்காது. இந்த பஸ்ஸில் போகிறோம் பார்த்தீங்களா, வெளியூர் பயானு, அப்போ சும்மா இல்லாமல் சைத்தான் எங்கேயாச்சும் போயிடும் அந்த வாட்ஸ்அப்புக்கு. அது இந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறது. இப்படி சில பேர் நிறைய நம்மதில் அதிகமாக குர்ஆனைஸ் தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அதில் இந்த பெற்றோர்களுடைய ஸ்டேட்டஸ் எழுத வருங்க. எவ்வளவு பெற்றோர்கள் சினிமா பாட்டு தெரியுங்களா வச்சிருக்கு? எவ்வளவு பெற்றோர்கள் சினிமா பாடல்களை, இசையை வைத்திருக்கிறார்கள் தெரியுங்களா? என்ன காரணம்? அவர்கள் தான் இவர்களுக்கு மாடலாக இருக்கின்றார்கள். பெரிய விஷயம். நம்ம பசங்க அப்படி ஒரு போட்டோ போட்டு விட்டு, அதுவும் ஏற்கனவே பீஸ்ட் இருந்துச்சா, பீஸ்ட்னு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு படம் வந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ரத்த கலரியோட வந்துக்கிறாங்க, சட்டையெல்லாம்
ரத்தத்தை அப்படி தெளிச்சாம இருக்கு வெள்ளை சட்டை இல்லை. எங்கடா அந்த போருக்கு போயிட்டு வந்தியா, லாரி ஏறிடுச்சா, என்னடா ஆச்சு, சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கேண்ணா, பாய் உங்களாம் தவி தெரியாது போங்க பாய்ங்க. என்னடா இந்த பீஸ்ட் மாடலுங்கிறான். என்னடா பீஸ்ட் மாடல், நம்ம அதுக்கு பிறகு தான் போய் படிக்கிறோம் பீஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு. அதில் போட்டிருக்கான் யூடியூப்ல, பீஸ்ட் மாடல்னா ரத்தம் தெரிச்சா மாதிரி சட்டை இருக்கும், அவர் பெரிய தியாகம் செஞ்சிருக்காருன்னு. தியாகம் செஞ்சதாங்க, இராணுவத்திலிருந்து பெரிய தியாகம் செஞ்சிருக்காராம் பீஸ்ட். சும்மா இருக்கிற பீஸ்டுக்கே ரத்தம் தெளிச்சு நின்றான். இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு படுத்துற பாடு இருக்கவங்க அல்ல மெண்டலா ஆயிடுவாங்க போல இருக்குங்க. நேற்று ஒரு இடத்துல பார்க்குறேங்க, கரெக்டாக நம்ம குறிப்பு வந்தாவே சில பயானு கொடுத்தா யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இந்த ஊருக்கு போகிறோமே என்ன தலைப்பு பேசணும் என்ன பேசணும். நீ வாலண்டியாக நேற்று ஒரு குறிப்பு எனக்கு வருதுங்க. பைக்கில் போய்கிட்டு இருக்க ஒரு கல்யாண வீட்டில் பேனர் வச்சுருக்கான். ஒரு இடத்துல விஜய் போட்டோம், அடுத்து எவன் இந்த பேனர் வைக்கிறான்னா அவன் பொண்ணு மாப்பிள்ளை பேர். டைலாக் என்ன தெரியுங்களா, டே நீங்கள் 10 பேர் நான் ஒத்தாலாம், இது ஜனாஜாவில் எழுதுனுடா நீனு. ஜனாஜா போது பார்த்தா இல்லையா, சந்துக்கு தூக்கிட்டு போகும்போது அப்போ எழுதி வைக்கணும், டே நீங்கள் 10 பேர் நான் ஒத்தா, நீ தான் படுத்துருக்கு, நாங்கள் 10 பேர் தூக்கிட்டு தான் போகணும். இதில் வந்து யார் ஒரு பேர் எழுதுறீங்களா, என்னமோ ஃப்ரோஸோ அப்ரோஸோ போட்டு வச்சுருக்கான். நின்று படித்தேன், நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கா நமக்கு. வெக்கமா இல்லை உனக்கு, என்னடா 10 பேர் அவன் நீ ஒத்தாள் என்னங்கிறேன். 10 பேர் சமைச்சாதான் நீ திங்க முடியும். உன் குடும்பத்தில் 10 பேர் ஒன்றா இணைஞ்சாதான் நீ குடும்பத்தில் இருக்கணும், நீ அனாதாசமாக தான் இருக்கணும். 10 பேர் உக்காந்தானா பஸ்ஸு போவோம், நீ மட்டும் உட்காந்து ஒரு பஸ்ஸை கலப்பதில்ல. துபாய்க்கு போகிற ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து 10 பேர் நான் ஒத்தாள் வண்டி எடு, ஓங்கி மண்டையில் அடிப்பான், போடா லூசு போயில. நீ ஒத்தாளுக்கு எங்கேயுமே மதிப்பு இல்லையே. ஒரு ராட்டினத்தில் போய் ஏறி உட்கார, ஏறி உட்காந்துட்டு ஐயா வண்டியை ஓட்டுங்க, ராட்டினம் லூஸாடா எவனுமே ஏறல எழுதி வச்சிருக்கான். நீங்கள் 10 பேர் நான் ஒத்தாள், அவன் கீழே போட்டிருக்கான் தளபதின்னு. இளைஞர்களுக்கு மாடலை பாருங்க. இஸ்லாமிய சமூகம் நபிமார்களையும் சஹாபாக்களையும் வாழ்வியல் பாடமாக கற்க வேண்டிய சமூகம், ஒரு அற்புதமான வரலாறுகளையும் இறை நம்பிக்கைக்குரிய ஒரு சமூகம். அதெல்லாம் பார்க்கலங்க. சினிமா மெண்டலா போய் உலாத்திக்கிட்டு இருக்கு இளைஞர் சமூகம் தெரியுங்களா. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகலங்க. ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுறது லேட்டு. இது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என் தலைவர் படம் வெளியே என்ன சொல்லுங்க, வெளியீடா என்ன சொல்றது ரிலீஸுக்கு தமிழ்ல சினிமா வெளியீடு, படம் வெளியீடு வரலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் செத்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டான். பேப்பர்லாம் தலைவர் படம் வெளியீடு வராததால் மன விரக்தியில் ரசிகர் தற்கொலை. சரிடா, 2 மாசம் கழிச்சு படம் வருது, படத்தை பார்த்தான் அவனுக்கு பிடிக்கல படம், நம்ம நினைச்ச மாதிரி படம் இல்லை, ஃபெயிலியரா போச்சுட்டு படம் விரும்பிய வகையில் எடுக்கப்படாததால் ஒருத்தன் தற்கொலையா. பைத்தியம் முடிச்சு சினிமா பைத்தியமாகவே ஆணும் பெண்ணும் இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பது உண்மையிலும் உண்மை. ஆண் மட்டும் இல்லைங்க, பெண்கள்கிட்டயே இந்த பழக்கம் இருக்குங்க. பெண்கள் ஒன்றும் இல்லை, ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு அபாயா இருக்கா இல்லை, அது தூடும் மேலே போடுவாங்களே அபாயா, ஹிஜாபு. இந்த ஹிஜாபு ஒரு பெண்ணு வியாபாரம் பண்ணுதாங்க. ஹிஜாபு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஒரு 4 ஹிஜாபை அடுக்கி வச்சு என்ன போடலாம் வேண்டாம், ஒரு குழுவெல்லாம் சூறா வேண்டாம், பின்னாடி என்ன சொல்றா ரீரிகார்டிங் பண்ணி விடலாம், பின்னணி இசையா ஒரு குழுவெல்லா சூறாவை வைக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு ஹதீஸை வைக்கலாம், சினிமா பாட்டுங்க. அப்ப அவனுடைய மனசுல என்ன இருக்குது, சினிமா தான் நமக்கு எல்லாம் என்பதை போன்று இன்றைக்கு ஆயிடுச்சு. ஏன் இன்னைக்கு எவ்வளவு இஸ்லாமிய பெண்கள், யாருக்கு ஓட்டு போட்ட, விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன் போட்டோம், ஏன் நல்லா நடிச்சாரு, ஒத்த ஆளா போய் ஃபைட் பண்ணுவாரு, ஓட்டு போட்டு வந்துட்டோம். போட்டியா போடு. இளைஞர்களிடத்தில் தாடி வைக்க சொல்லுங்க பாப்போம். இல்லை தாடி வைடா, சுண்ணத்துடா, அழகா இருக்கும், நம்ம சொல்றதுதான் காதுல வாங்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்களே, தாடி ஒரு இபாதத்தான ஒரு சுன்னத் அல்லவா, நம்முடைய மரணத்தோடு வரக்கூடிய ஒன்றி வரக்கூடிய சுன்னத் அல்லவா, அதெல்லாம் காதுல கேட்கறது இல்லை. திடீர்னு பார்த்தா தாடியோட நிற்கிறாங்க. அழகா தாடி சூப்பராக இருக்கு, கட்டிங்க அரபி மாதிரி சேவ் பண்ணி பந்தாவா இருக்கான், சைட்லாம் போட்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க தலைவர் படம் வந்திருக்குங்க. தலைவர் படத்தில் தாடி வச்சிருக்காரு. அடுத்த 3 மாதம் மொட்டை அடிச்சு வந்து நிற்கிறான். என்னடா மொட்டை, உம்ராவுக்கு போயிட்டு வந்தியா? உம்ராலாம் இல்லை போய் தலைவர் படத்தில் அப்படி தான் போய் இருக்காருங்க, மொட்டையோட வந்து நிற்கிறான். அடுத்த முடிய பங்கு வச்சுட்டு நிற்கிறான்.
தன் வாழ்க்கையே இன்றைக்கு ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு சினிமாவிற்கும் சினிமா நடிகர்களுக்கும் அடிமையாகி மிக மோசமான நிலையில் தன் ஆடையையும் தன் அலங்காரத்தையும் தன் சிகை அலங்காரத்தையும் தன் பேச்சை கூட அப்படிதாங்க வச்சிருக்காங்க. பேச்சு ஒரு படத்துல யாரோ ஒரு இவர் வந்து என்ன சொல்லுவாராம், ஒரு நடிகர் புரோ புரோம்பாராம், இவனும் புரோங்கிறான். வயசான கிழவன் கடையில் கடை வச்சிருக்காருங்க, அவருக்கு 75 வயசு இருக்கும். அவர்கிட்ட போய் இவன் சாமான் கேட்குறான், ப்ரோ இருக்குதாங்கிறான். ஒரு அத்தாடா, நாங்களே ஒரு அத்தாம்போம், நாங்களே ஒரு அத்தான்னு கூப்பிடுவோம், நீ என்னடா புரோங்கிற? அவருக்கு கடைக்காருங்க அந்த அத்தாங்க இருக்கு புரோங்கிறது. எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் இந்த சினிமாவுடைய கலாச்சாரம் அவனை முழுமையாக இன்றைக்கு அவனை மாற்றி வைத்திருக்கிறது என்று சொன்னால், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சமூகம் சீரழிந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நீங்க சிந்திங்க. இது பயானா ஒரு மணி நேரம் டைம் பாஸா கேட்றாதீங்க. நாம் பேசுகிற பேச்சுக்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம் குடும்பத்தில் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகிட்ட இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம் கண் முன்னால் நம்முடைய பிள்ளை நாளை மறுமையில் நரகத்துக்குரிய பிள்ளையா போயிடும். நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய பிள்ளைகள் நரகத்துடைய எரிக்கற்களாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மள்கிட்ட கொடுத்திருக்கிற அமானிதங்க நம்முடைய பிள்ளைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்க வைக்கிறான். அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்களை மாற்றுகின்றார்கள். இணை வைப்பாளர்களாகவும் இறை மறுப்பாளராகவும் அவர்களை மாற்றுவது பெற்றோர்கள் தான். இறைவனை நம்பக்கூடிய உண்மை மூமின்களாக அவர்களை வழிநடத்துவதும் பெற்றோர்களாக என்று சொன்னார்களே. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பும் பொறுப்புணர்ச்சியும் நமக்கு இருக்கிறது. சினிமா பக்கம் ஒரு பக்கம் சொன்னா போதைங்க, இந்த போதை இருக்க அல்லாஹ் தான் காப்பாற்றணும். அதிகபட்சம் ஒரு காலத்திலாம் தெருவுக்கு நான்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் தாங்க குடிக்காரர் இருப்பார். ஒரு சாராயம் குடிக்கிறாரான்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அவர் கல் குடிப்பாங்க அப்படிம்பாங்க அந்த காலத்தில். இப்போ தெருவில் ஒரு ஆள் குடிக்காம இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் கல்லுலாம் குடிக்க மாட்டாராமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. எல்லார்கிட்டையும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இளைஞர்கள் சீரழிவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் அவசியமும் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. என் அன்பிற்குரிய இளைஞர்களே, நீங்கள் ஒரு பகுதி சீரழிவில் இருந்தாலும் இன்னொரு இளைஞர் சமூகம் இன்றைக்கு விழிப்போடு இருப்பதையும் நாம் நன்றி கூறுகின்றோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இளைஞர் சமூகம் தான் இன்றைக்கு தௌஹீதுடைய பிரச்சாரத்தை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த இளைஞர் சமூகத்தினுடைய உழைப்பு மறுக்க முடியாத ஒரு பேருண்மை. நேற்று ஒரு ஊருக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தாங்க, பெண்கள் பட்டிமன்றம். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அவ்வளவு அழகா மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை. வயசான ஒரு 70 வயசு கிளவி உட்கார வச்சு பேச வச்சா வருமா? அது பலம் வந்துடும், தந்த மாத்திரையை போட்டேன் தூக்கமாக வருது, நீ என்ன பட்டிமன்றம்லாம் வைக்கிறேன் என்ன கூப்பிட்டு போயிடுவாங்க. சின்ன பிள்ளை வச்சு பேச வச்சு வைக்க முடியுமா? முடியாது. அந்த பிள்ளைகள் பேசுவதும் அது நடுவராக அமர்ந்து பதில் சொல்லக்கூடிய விதமும் அதிலிருந்து நம்ம குறிப்பெடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இளைஞர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அதே போன்ற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள், எல்லா வகையான போராட்ட களங்களிலும் நின்று பணி செய்யக்கூடியவர்கள் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம். என் அன்பிற்குரிய இளைஞர் சமூகமே, இதுவரைக்கும் நாசமாக போன ஒரு இளைஞர் சமூகத்தை மீட்டெடுக்க பேசணும். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காலடி தடங்களை இந்த மார்க்கத்தில் முழுமையாக என்ன சொல்றதுங்க நிலைத்திருப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். ஏனோதானுன்ட்டு சும்மா வந்து இந்த பயான்ல நின்றேன், சேர தூக்கி போட்டேன், அதோட நாளைக்கு எங்கடா பஜ்ருக்கு தூங்கிட்டேன் பாய், என்ன லுகருக்கு எங்க சாப்பிட போயிட்டேன் பாய், இப்படி ஓடிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ விசுவாசமுள்ள இறை நம்பிக்கையாளர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழையுங்கள். அல்லாஹ் முஸ்லீமை பார்த்து சொல்லலைங்க, முஸ்லீம்களே அல்லாஹ் சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, நீ நம்பிக்கையோட தான் உள்ள வர. ஆனா எப்படி வைக்கிறது தெரியுமா? காலை ஒரு காலை இங்க வச்சுட்டு ஒரு காலை அங்க வச்சுட்டு நிக்கிறேங்கிறான் அல்லாஹ். நீ முழுசா வந்துட்ட, ஒரு காலம் வச்சிருக்க, ஏன் இன்னொரு காலம் அங்க வச்சிருக்க, உள்ள வாங்குறான் அல்லாஹ். ஆக இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம தாங்க, நாம சொல்றதோட நானும் ரிட்டையர் ஆயிட்டேன், நீங்க தாங்க அடுத்த சமுதாயத்தினுடைய, ஏன் இந்த உலகத்தினுடைய தூண்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணிகள் உங்களுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஹயாத்தை வச்சிருக்கான்னு தெரியாது.
எங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய, இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய, இந்த மார்க்கத்தினுடைய நிர்வாகம் செய்ய வேண்டிய, இந்த மார்க்கத்திற்காக பொருளாதார உதவி செய்ய வேண்டிய, உடல் உழைப்பு செய்ய வேண்டிய எல்லாம் நீங்கள் தான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இருக்கும் இளைஞர் சமூகமே, இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கக்கூடிய இளைஞர் சமூகமே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தௌஹீதில் உறுதியாக இருங்கள். கற்ற தௌஹீதை, பெற்றுக்கொண்ட தௌஹீதை, இறைவனால் வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடையான இந்த தௌஹீதை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு முன் வாருங்கள். உங்களுடைய நண்பர்கள்ட்ட நாங்கள் போய் பேச முடியலங்க. இன்னைக்கு நம்ம பேச போகணும்னு வச்சிங்களேன், சமீபத்தில் தனிநபர் தாவாக்கு போகிறேங்க, ஒரு 20 பசங்க நிற்கிறாங்க. போய் சலான்னு சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்கும். தனிநபர் தான், சொல்லுங்க பாய், இந்த மாதிரி வந்திருக்க, வந்துடுறோம் பாய். எதுவுமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, பயப்படுறான் பாருங்க, மறுப்பும் பேசுறது இல்லை. இன்ஷால்லா வந்துடுறோம், நாளைக்கு ஃபஜ்ர் வந்துடுறோம் பாய், நாங்களாம் இன்ஷால்லா. ஒரு பையன் வரலங்க, எழுத்தும் பேச மாட்டேங்கிறான். அப்பயும் சொன்னேன், தம்பி உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா கேளு. ஒன்றும் இல்லை பாய், இல்லை மார்க்கத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தானே போய் சொல்றீங்க. ஒரு எதுவும் கேட்கல, எதிர்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலைங்க. முடிஞ்சா நான் வந்த பிறகு அதில் உள்ள ஒரு பையன்ட்டு அவனை கேட்டிருக்காங்க, என்ன அவங்க பாய் வந்துட்டு போனார் அப்படின்ட்டு வரிசையாக கேள்வி கேட்டிருக்காங்க. சூப்பர் கேள்விங்க எல்லாமே. அவங்க கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆமாம், உங்கள் தலைவர்களாக ரொம்ப நல்லவரான்னு கேட்டிருக்கா எடுத்தவனே. அதுவே நம்ம பதில் சொல்ல வேண்டிய கேள்வியாச்சே. அவனுக்கு முதல் இடி அங்கே தான் இடிக்குது. அப்போ இவ்வளவு கேள்விகள் கேட்க வேண்டியவன் நம்மள்ட்ட கேட்காம தன்னுடைய சக நண்பன்கிட்ட கேட்டிருக்கான்னு சொன்னால், என் அன்பிற்குரிய இளைஞர்களே, சகோதர இளைஞர்களே, நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தில் பேசினால் மனமோந்து, என்ன சொல்றீங்க, மனம் திறந்து ரொம்ப ஓப்பன் டாக் உங்கள்கிட்ட தான் அவங்க பேசுவாங்க. ஏண்டா மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளைண்டு. அப்போ நீங்கள் தாவா பண்ண வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றீர்கள். இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் என்று சொன்னார்களே, அந்த பிரச்சாரத்தை இளைஞர்களை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா தரப்பு நண்பர்கள் நிச்சயமா இருப்பாங்க. நீங்கள் தொழுகையாளியாக இருந்தாலும், தௌஹீத் மக்களாக இருந்தாலும், நீங்கள் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்தாலும், உங்களுக்கு எல்லா ஆளும் இருப்பாங்க. வாயில தல்வானி மூட்டை வைக்கிறாள்லேருந்து பூஸ்ட் அடிக்கிறாள்லேருந்து எல்லா பசங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே கிடைக்கப்பட்ட இந்த தௌஹீதை நாமும் பின்பற்றி பிறருக்கும் எடுத்து சொல்லி வழி தவறக்கூடிய இளைஞர் சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறுத்துகின்றேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.